ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நாம் அதுக்கு தேவையானது பார்க்கலாம். பெப்பரு, ஜிஞ்சரு, கார்லிக்கு, ஜீரா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இது மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட மாட்டேன் நான் இதுக்கு. அதனால் நீங்கள் எண்ணெயும் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துக்கலாம். அந்த விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கிடலாம். பச்சை வாசனை போனதுமே நாம் மஞ்சப்பொடியும் மிளகாய் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெப்பர் நிறைய போட்டதுனால நாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். இன்க்ரீடியன்ஸ் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இது நல்லா வதங்கினதுமே நம்ம லிவர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிவர் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிளறிடலாம். நாம் இந்த கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம இதை சேர்த்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதுலேயே தண்ணி விடும். அதனால் நான் ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர்லாம் நல்லா சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாருங்கள், சுண்டிருச்சு, எல்லாமே சுண்டிருச்சு. பார்த்துங்க, சூப்பரான லிவர் கிரேவி செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லியோட சேர்த்து சாப்பிட்டேன். நான் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போகணுன்னு நம்மளுக்கு தோணும். டேஸ்டியாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். இது நம்ம கிரேவியாகவும் சாப்பிடலாம், ட்ரை ஃப்ரையும் பண்ணி சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் செஞ்சு சாப்பிடுங்க. Bye friends.